இனிய மதிய வணக்கம். சத்தமே வரலைங்களே. மதிய வணக்கம் சொன்னா திருப்பி என்ன சொல்லணும்? யாருக்கும் சொல்லப்பட முடிவோடே இருக்கீங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. உங்க எல்லாத்துக்குமே எல்லாரும் அசுரன் படம் பார்த்துருக்கீங்களா? அசுரன் படம் யாரும் பார்த்துருக்கீங்க? யாருமே பார்க்கலீங்களா? அசுரன் தனுஷோட அசுரன் படம் யாரும் பார்த்துருக்கீங்க? எல்லாருமே பார்த்துருக்கீங்க. அது கடைசியா ஒரு டைலாக் ஒரு யாராச்சும் ஞாபகம் இருக்கா? அந்த படத்தோட கடைசியில ஒரு டைலாக் சொல்லுவாரு. யாருக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நானே சொல்றேன், ஓகேங்களா? அந்த படத்துல உங்ககிட்ட எல்லாமே இருந்தா பிடிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாரு. யாருக்கா சொல்ல முடியுமா? எனக்கு ஒருத்தர். சரி, பரவாயில்ல. சரி, உங்ககிட்ட கார் தான் பிடிக்குவாங்க, சரிங்களா? அதே மாதிரி உங்ககிட்ட வேற ஏதாவது சொத்து இருக்கு அப்படின்னாலும் அதை எடுத்துக்குவாங்க. ஆனா கல்வி இருந்தா யாராலையும் எடுக்க முடியாது. இதுதான் அந்த படத்தோட கடைசி டைலாக். ஏன் டைலாக சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு அவ்வளவு முக்கியமான நாள், காமராஜர் ஐயாவுக்காக ஒரு முக்கியமான நாள். அதற்காக நீங்க எல்லாருமே கூடியிருக்கீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே நினைச்சிருந்தீங்கன்னா உங்க வீட்டுல எந்த பழக்கம் வேணா செஞ்சுட்டு இருக்கலாம். எப்பயும் போல ஒரு நான்வெஜ் சாப்பிட்டு ஒரு தூங்க சாதாரண நாளா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் தான். என்ன சிறப்பாக கூடியிருக்கீங்க. அதுக்காக முதல்ல உங்க எல்லாத்துக்குமே என்னோட வணக்கம் சொல்லிக்கிறேன். அடுத்ததா இந்த கல்லூரியோட முதல்வர் அவர்கள் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகால அனுபவம் மிக்கவர். என்னோட வயசோட மிகவும் மூத்தவர். முழுமையா கல்வியை மக்களுக்கு எளிமையான வழியில கொண்டு போகணும் அப்படிங்கிற முதன்மையான நோக்கமா கொண்டு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்களோட அடுத்த கட்ட வளர்ச்சி வருகிறது. அதே மாதிரி காசிபுரத்துல கல்வியை எளிமையாகவும் மிக குறைந்த விலையை மக்களுக்கு குறைந்த விலையில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற முதல் நோக்கமாக கொண்டு 4 கல்வி நிறுவனங்களை உருவாக்கி அதற்கு முதன்மையான அலுவலராக இருந்து இன்னைக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்க ஐயா சக்திவேல் ஐயா அவர்களே வரவேற்கிறேன். முத்தமிழ் கல்லூரியிலிருந்து வந்திருக்க பேராசிரியர் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நேர்த்தி தலைவரை பத்தி பேசுறதுலையும் பெண்கள், குழந்தைகள் மற்றும் மலைவாழ் மக்களோட வளர்ச்சிக்காக நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். மேம் நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா நபார்ட் அப்படிங்கிற மத்திய அரசாங்க வங்கி, இந்தியன் வங்கி, தமிழ்நாடு கிராம வங்கி, இது மாதிரி 3 அமைப்புகள் மூலியமா கிட்டத்தட்ட 25,000 பெண்களுக்கு மேல அவங்க சுயதொழில் செய்வதற்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். இப்ப இதுல இருக்க பெண்களோ இல்ல இளைஞர்களோ நீங்க அடுத்த கட்டம் உங்க வாழ்க்கையில போகணுங்கிற விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்க மேம் நிறுவனத்தை எப்பனாலும் தொடர்பு கொள்ளலாம். நாங்க பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் மலைவாழ் மக்களுக்காகவும் தொடர்ந்து அரசாங்க திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல முழுமையான முயற்சியில ஈடுபட்டு இருக்கோம். அது மாதிரி யாராவது விருப்பம் இருக்க மக்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா எங்க கூட இணைஞ்சு நீங்க மக்களுக்கான சேவைகளை கொண்டு போறோம். மார்ட்டின் லூதர் கிங் ஒருத்தர் இருக்காரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, அவர் சொல்லியிருக்காரு, உங்களால பறக்க முடியும்னா ஓடுங்க, உங்களால பறக்கவே முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஓடியாச்சு போங்க. உங்களால ஓட முடியல, ஏன்னா ஓடவே முடியலன்னா குறைஞ்சபட்சம் அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்ச முன்னேற்றம் மாதிரி நீங்க அடைஞ்சிருக்கணும். அதுதான் அந்த வார்த்தைகளுக்கான முழுமையான அர்த்தம். அப்ப வச்சுட்டீங்கன்னா அது ரொம்ப எளிமையா இருக்கீங்க. தினமும் ஒரு 10 நிமிஷமாச்சு பொது விஷயங்களை படிங்க. உங்களோட பள்ளி பாடங்களை படிப்பீங்க. அது இல்லாம குறைஞ்சபட்சம் 365 நாள். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தை நீங்க உருவாக்குறீங்கன்னா 360 நாள் முடிகிறப்ப 365 நல்ல மாற்றங்களை ஒரு குழந்தைகள் மத்தியில நீங்க உருவாக்கி இருக்க முடியும். அப்ப டெய்லியுமே ஒரு நல்ல மாற்றங்களை குழந்தைங்க உருவாக்குங்க. அந்த ஒவ்வொரு மாற்றங்களுமே பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கட்டங்களாக நீங்க போகும். அது மாதிரி குழந்தைங்க நிறைய பேர் இருக்கீங்க. நீங்க எல்லாருமே ஜெயமி நினைச்சீங்க அப்படின்னா உங்களை ஃபர்ஸ்ட் சொன்ன அதே விஷயம் தான், அசுரன் படத்தில் சொன்ன அதே டைலாக் தான். உங்களுக்கு என்ன இருந்தாலும் நீங்க எடுத்துக்குவாங்க. உங்களால எடுத்துக்க ஒரே முடியாத விஷயம் கல்வி மட்டும்தான். அதனாலதான் கர்மவீரர் ஐயா அவர்கள் கல்வியோட முக்கியமான நோக்கத்தை ஒரு முதல்வர் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அவர் கல்விக்கு முக்கியமான
அறிவோட இருந்து அதை ஏன் பண்ணாருன்னா கல்வி மட்டும் கொடுத்துட்டா போதும் அவன் தலைமை எங்கேயோ போயிடும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினால தான். அது நல்லதை படிங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஸ்கூல்ல மட்டும் தான் படிக்கல, அப்பா அம்மாட்ட படிங்க, உங்க தாத்தா பாட்டி கிட்ட வந்து அனுபவத்தை படிங்க, பெரியவங்க கிட்ட உங்களோட தலைமை அனுபவத்தை படிங்க. தினமும் ஏதாவது வகையில படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்கிறவங்க மட்டும்தான் ஃபியூச்சர்ல நிற்க முடியும். படிக்காதவங்க யாருன்னா இருந்தாலுமே அடுத்த கட்ட நீங்க நகர்றது வந்து மிக கஷ்டமான சூழல். ஏன்னா நீங்க முழுவதும் எல்லாமே காம்படிஷனான உலகம். அதோட நீங்க ஒரே ஒரு அம்சம் முடிக்க விரும்புறேன். குழந்தை இளமையில சொன்னது சத்தமா சொல்ல முடியுமா? சொல்றீங்களா? சொல்லமா? சத்தம் வரீங்களே, சொல்ல மாட்டீங்களா? சொல்றீங்க. ஓகே. We are champion. சொல்லுங்க. சத்தம் வரவே இல்லை. நான் சீக்கிரம் முடிக்கிட்டு நினைச்சா சத்தமா சொல்லிட்டு முடிச்சுடுவேன். We are champion. இன்னும் சத்தமா. We are champion. We are leaders. Okay, thank you leaders. Thank you.